வையகம். வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 27 வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் சாந்தம் என்ற பொருளில் சிந்திக்க இருக்கும். சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேதுன்னு தெலுங்குல சொல்லுவாங்க. சாந்தம்னா அமைதி, உணர்ச்சி வயப்படாத நிலை. அப்போ அந்த அமைதியான நிலையில தான் மனிதனுடைய சிந்திக்கும் ஆற்றல்ங்கிறது சரியான முறையில் செயல்பட தொடங்கும். சாந்தமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை எல்லாரும் வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த அமைதி என்பது, சாந்தம் என்பது தற்காலிகம், நிரந்தரம்னு ரெண்டு இருக்குது. எல்லாருமே நிரந்தரமான தீர்வை தான் விரும்புகிறாங்க. ஒரு மருத்துவமனைக்கே போகிறோம் அப்படின்னோம்னா தற்காலிக நிவாரணத்துக்கு விட நமக்கு நிரந்தரமான தீர்வு எப்போயுமே இனிமேல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு வியாதியோ ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ உடலுக்கு வருதுன்னா அதிலிருந்து மீட்பு பெறணும் போது சில மாத்திரைகளை சாப்பிட்றோம், ஏதோ ஒரு மருந்துகளை கொடுக்குறாங்க. அது அப்போதைக்கு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம், அது தற்காலிக நிவாரணம் தான். அப்போ திரும்பவும் அதே கஷ்டம் வந்துடுது. இப்போ நிரந்தரமான தீர்வு வேணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே நமக்கு வலிக்கக்கூடாது, எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஆசைப்படுறோமா இல்லையா? அதுபோல் இந்த மன ஆரோக்கியங்கிறது சாந்தத்தில் தான் இருக்குது. இந்த சாந்தம்ங்கிறது எங்கேயோ இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது என்பது அங்கேயே இருப்பதை உணரலாம்ங்கிறார் மகரிஷி. இந்த சாந்த நிலைங்கிறது இல்லாமல் போனதுக்கு, உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகநிலை பதிவுகள் அவ்வப்போது மனிதனில் வெளிப்பட்டதுனால பல பிறவிகளில் கருமையத்தில் தேக்கி வச்சுருக்காங்க அந்த பழக்க பதிவுகள், அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைங்கிறது. அதுதான் கோபம், வெறுப்பு, வெகுளி, பொறாமை, இப்படி பல வார்த்தைகளில் சொல்கிறோம். வஞ்சம் அப்படியெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாமே உணர்ச்சி வயப்பட்ட நிலை தான். இப்போ நம்ம உடலுக்கும் அமைதி கிட்டாது, மனதுக்கும் அமைதி கிட்டாது. உடல் கெட்டு போனால் மனம் கெட்டு போயிடும், மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போயிடும். இப்போ உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் செயல் செய்யும்போது என்ன நடக்குதுங்கிறத தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துறாங்க. ஏன்னா வாழ்ந்து மறைந்தவர்களின் அனுபவ பதிவுகளே பிரபஞ்ச காந்த களம். ஒரு மனிதர் கோபப்படுறாருங்கும் போது ஏதோ ஒன்று தான் நினச்ச மாதிரி நடக்கலை. குடும்பத்திலேயே ஒரு குடும்ப தலைவர், அவருக்கு ஆத்திரமாக வருது. நம்ம சொல்கிறதவே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன நம்ம குடும்ப தலைவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆச்சா போச்சா எல்லாம் எண்ணங்கள் வரும் தாறு மாறா. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாமே சுழல் வேகம் அதிகமாகிடுது. உயிர் சுழல் வேகம் 14க்கு மேலே போகும்போது 20-25 வரையில் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே வந்து செத்து போயிடணும். ஆனால் ஒரு சிலர் 35 வரைக்கும் 40 வரைக்கும் கூட தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, மூளை வளம் அழிவு, சுழல் வேகம் அதிகரித்ததுனால. அப்போது என்னென்ன பொருள் கண்ணுக்கு தெரியுதோ, கைக்கு கிடைக்குதோ அத்தனையும் போட்டு உடைப்பான். ஆத்திரம் தலைக்கு மேலே ஏறிடும், எல்லாம் உடைச்சி முடிஞ்சிடும். ஏன்னா நான் சின்ன வயசில் அதை அனுபவப்பட்டிருக்கேன். என்னுடைய தாயார் அவங்களுக்கு ஏதாவது குறை சங்கடம் வச்சுட்டாரு எங்கள் அப்பா அப்படின்னா அவரை அடிக்க முடியாது, கணவனாச்சே. இந்த காலத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் பணம். அந்த காலத்துல எல்லாம் மண் சட்டியை தான் உபயோகிப்பாங்க அதிகம். எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் உபயோகிப்பாங்க. எங்கள் அம்மா சட்டி முட்டியெல்லாம் தூக்கி போட்டு, சோறு சட்டியிலேருந்து குழம்பு சட்டி அத்தனையும் போட்டு நடு வீட்டில் போட்டு எல்லாம் உடச்சி தள்ளிடும். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு அழுவாங்க. இது போல் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம், நம்மளும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எத்தனையோ தடவை.
இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு ஒரு மனிதனுடைய அறிவு போகும்போது என்ன நடக்குதுன்னா, பிரபஞ்ச காந்த காலத்தில் ஏற்கனவே யாரெல்லாம் இப்படி சட்டி முட்டியை உடைச்சாங்களோ, கோவப்பட்டாங்களோ, பொண்டாட்டி அடித்தாங்களோ, புருஷனை கழுத்தை வெட்டினாங்களோ, இப்படி பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தினாங்களோ, அந்த மாதிரி ஆளுகளோட அனுபவ பதிவுகள்லாம் என்ன செய்யும், இன்னும் அங்கே தூய்மை அடையாதனால யார் கூடயாவது ஒத்த அலையக்கமுடையவங்களோட இணைஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே எல்லாம் நமக்கு வெளியில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு. எப்போ நம்ம உணர்ச்சி வயப்படுறோமோ அப்போ நம்மகிட்ட சேர்ந்துக்கலாங்கிறதுக்கு. அது குடிக்கிற தண்ணியின் மூலமாக, திங்கிற உணவு மூலமாக, அல்லது சுவாசிக்கிற காற்று மூலமாக நமக்குள்ளார வந்துடும். அப்போ தான் எல்லாம் முடிஞ்ச பிறகு, ஐயோ நானா இப்படி உடச்சிருந்தேன், இப்படி எல்லா முதலும் போச்சே, நீ எப்படி வாங்கிறதுன்னு உட்காந்து அழுவாங்க. இப்போ நானாக செஞ்சேன்னா, இல்லை நீ செய்யலை, உன்னோட இணைஞ்சிருந்த யாரோ தான் எண்ணம் ஆராய்தெல்லாம் மகரிஷி சொல்லும்போது, மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பிறர் எண்ணம் தூண்டலால் ஒரு எண்ணம் எழலாம், செயலாக மலரலாம். இப்போ அது மறைமுகமாக பிரபஞ்ச காந்தத்தில் யாரோ ஒரு உணர்ச்சி வயப்பட்டவருடைய நம்மளோட அந்த எண்ணங்கள் இணைஞ்சு நம்மளை அதிகமான கஷ்டத்துக்கு ஆளாக்குறதுக்கான எண்ண எழுச்சியை, உயிரின் எழுச்சியை ஏற்படுத்தி வச்சிருது. இந்த உண்மைகளை உணரும்போது நம்ம சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஏன் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா, அமைதியாக இருக்கும்போது தான் சிந்தனை ஆற்றல் பெரியும். அதுதான் 6வது அறிவுடைய சிறப்பு. கோபப்படுறது, உணர்ச்சி வயப்படுறதுலாம் 5 அறிவு விலங்கினங்களுடைய நிலை. இப்போ அதுலேருந்து மீட்பு பெறணும்னு எல்லாரும் தான் ஆசைப்படுறோம். அதுக்கான ஒரு பயிற்சி வேணுமே. பயிற்சி என்பது பழக்கத்திற்கு கொண்டு வர்றதா. இது வரைக்கும் ஒரு பழக்கத்தில் இருந்தோம், அதனால தான் அதை மாற்றி யோசிக்கிறாங்க. அப்படி மாற்றி யோசிக்கணும்னாக்கா அங்கே அமைதி நிலையில் இருந்தால் தான் யோசிக்கவே முடியும். அதுக்கு தான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இப்போ தவம் செய்ய மன அலைச்சல் வேகம் குறையும். தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும் வழியுண்டு. ஏன்னா நம்ம தவம் செய்கிறோம் அப்படின்னம்னாக்க அதுலேயும் அளவு முறைங்கிற ஒன்று இருக்குது, லிமிட் அண்ட் மெத்தடுங்க. அது பல காரணங்களால் அந்த தவ வேகம் அதிகமாகும் போது உடல் கஷ்டம், மன கஷ்டம், அதுவும் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு ஏற்படுத்தும். ஒரு வலியோ வேதனையோ உடலில் இருக்கும்போது யாராவது ஏதாவது நார்மலாக பேசினா கூட நமக்கு கோபமாக எரிச்சலாக வரும். அப்போ அது உடலை கெடுத்துருச்சுனாலும் மனம் கெட்டு போயிடுது இல்லையா. தனித்திடவும் வழியுண்டு, அதை காணாமல் சிவநிலையை அறிவதற்கு முயன்று சித்தி அடையா முன்னம் கடல் மிகுந்து சவநிலையை ஏறியோர் முன்னாளில் பல்லோர் சற்றும் இப்போ அந்த அச்சம் இங்கு இல்லை. நவயுகத்திற்கு ஏற்றபடி நான் யார் என்பதை அறியும் மார்க்கமாக மனவளக்கலை யோக பயிற்சிகளை வடிவமைத்திருக்கிறேன் என்று நம்ம குரு மகான் சொல்கிறேன். அப்போ மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக இந்த யோகக்கலையில் ஈடுபடும் போதே உடலாலும் மனதாலும் அமைதி கிடைக்குது. அந்த சாந்தம்ங்கிறது நம்மகிட்ட உள்ள நல்லவைகள் உள்ளே போகுது, பாசிட்டிவ் உடன்பாட்டு எண்ணங்கள் உள்ளே போகுதுங்கும் போதே இயற்கைக்கு ஒத்ததாக நம்ம வாழ்கிறோம் போது நம்மக்கிட்ட அந்த அமைதியின்மை, உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்படிங்கிறதெல்லாம் தானாகவே நம்மை விட்டு வெளியே போயிடும். அப்போ நம்ம ஓய்வான நேரத்தில் இருக்கும்போதெல்லாம் நம்ம யார் மேலையெல்லாம் கோவப்படுறோம்னு பார்த்து எதனால் கோவப்படுறோம்ங்கிறதையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்கிறார் மகர்ஷி. இப்போ என் பேரில் எங்கள் அம்மா கோவப்பட்டாவோ, எங்கள் அப்பா கோவப்பட்டாவோ, என்னுடைய கணவரோ, என்னுடைய பிள்ளைகளோ, அல்லது நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு மேலதிகாரியாக, நான் கீழே இருக்கிறவங்களாக, நமக்கு சம அந்தஸ்தில் இருக்கிறவங்களாகவோ நம்மக்கிட்ட ஏதேனும் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு சினத்தை வெளிப்படுத்துனாங்கன்னா கூட நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மன கஷ்டம். நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, நம்ம அறிவும் ஆற்றலையும் இழந்துட்டு நிற்கிற நிலைமைக்கு கொண்டு வர்றாங்களேன்னு எவ்வளவோ வருத்தப்படுறோம். அந்த வருத்தத்தின் காரணமாக நம்ம செயல் ஆற்றல் குறைஞ்சு போகுதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படித்தானே நம்ம மற்றவர்களை கோபப்படுத்தி பார்க்கும்போது, பேசும்போது, சினம் பயப்பட்டு நம்ம மற்றவங்களோட அணுகும்போது அவங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். அப்படிங்கிறத முதல்ல மனிதன் உணரணும். அப்படின்னாக்க அந்த ஆக்கினை தவத்தில் பிட்யூட்ரியை மோட்டிவேட் பண்ணி தூண்டி விட்ட பிறகு ஆக்கினை சாந்தி யோகம் பண்ணத்தான் அந்த நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறதாவது நம்ம உணர முடியும். அல்லாத வரைக்கும் தன்முனைப்பின் காரணமாகவே அந்த இயல்பாகவே இருக்கிற இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மைங்கிறதான் சாந்தம். அந்த சாந்தம்ங்கிறது இழந்து போய் அமைதி இழந்த நிலையிலே வாழ்ந்து பழக்கமான பழக்கங்கள் தான் முன்ன வரும். அந்த பழக்கத்தில் விளக்க வழிக்கு கொண்டு வருவதற்கு தான்
மனவளக்கலை யோக பயிற்சிகளில் நமக்கு ஒவ்வொரு பயிற்சியாக உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு என்று ஒவ்வொரு பயிற்சியாக கொடுத்து அத்தனையும் கலங்கப்பட்டு போய் இருக்கிறதெல்லாம் தூய்மைப்படுத்துவதற்கான வழிவாய்ப்புகளை மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கார். எனவே அன்பானவர்களே, சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேது அப்படின்னு சொல்லிட்டோம்னா வார்த்தைகளை சொல்லிட்டு போகாமல் அதை செயலூக்கமாக்கி நம்ம சாந்தமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், தவம் செய்யணும், அப்போ மனம் அமைதி நிலைக்கு போகும், உணர்ச்சி வயப்படாமல் இருக்கும், அப்போ சிந்தனை பண்ணணும். அப்போது நம்ம சாந்தம் இல்லாமல் அமைதி இல்லாமல் நம்முடைய செயல்களில் ஈடுபடும் போது எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வாழணும். அதான் தீதும் நன்றும் பிறர் தர வாராம்பாங்க. அப்போ நமக்கு ஏற்பட்ட நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனம் தான். அந்த மனம் சாந்தமாக இருக்கணும், அமைதி நிலையில் இருக்கணும். அதனால தான் நமக்கு தவம் முடிவில் ஆரம்ப காலத்திலேருந்து ஓம் சாந்தி 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 இதை பல சமயத்தை சார்ந்தவர்கள் அதை சொன்னாங்க. ஏன்னா அந்த சாந்திங்கிற அந்த எழுத்தை உச்சரிக்கும் போதே நமக்கு பிட்யூட்ரி பீனியல் ரெண்டும் சைமல்டேனியஸாக மோட்டிவேட் ஆகும். நாக்கை மடித்து சொல்லும்போது காய்கறி பயிற்சியில் அந்த இடத்த தான் நம்ம மடிக்கிற அந்த உயிர் புள்ளி. ஏன்னா பிட்யூட்ரி பீனியல் ரெண்டும் உடல் இயக்கம் மன இயக்கம் கோயின்சைட் ஆகிறதுக்கு அது ரெண்டும் ஒத்திசைவாக இருந்துச்சுனாவே நம்ம சாந்தமாக தான் இருப்போம். இப்போ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இடையில பல காரணங்களால் இப்போ அது அமைதின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த தமிழில் வேணால் அமைதின்னு சொல்கிறாங்க. மற்ற இதர மொழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்தவங்க தவ முடிவில் ஓம் சாந்தி தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த சாந்தம்ங்கிறது ஒவ்வொருத்தட்டையும் இயல்பாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம இடையில பல பிறவிகளில் பழகி கொண்ட பழக்கம் தான் சாந்தம் இல்லாத நிலையாயிருச்சு. இப்போ மீண்டும் அந்த சாந்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம தவம், தற்சோதனை இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரணும். வந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த இயல்பு நிலைக்கு நம்ம திரும்பிடுவோம். அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் நமக்கு மகிழ்ச்சியை உணர்த்துறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு.